سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فقال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்லல்லாஹுடைய பேரு கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி, பகலிலும் சரி, இருட்டிலும் சரி, வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவுடைய சிந்தனை கொண்டு வரும்படி முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் அவனை பற்றி பல இடங்களில் ஆளுமை, திறமை, அறிவு, எல்லா விதமான சக்தி, எல்லா விதமான கலைகள், எல்லா விதமான ஹசானாக்கள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம், ஆட்சி அல்லாஹுக்கு சொந்தம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவை. அல்லாஹுடைய அனுமதி இல்லாம, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம இந்த உலகத்துல யாரும் பிறக்கவோ இறக்கவோ முடியாது. முஸ்லிம்களாகிய எங்களுடைய கொள்கையாக இருக்கு, முஸ்லிம்களாகிய எங்களுடைய அகீதா, எங்களுடைய சித்தாந்தம் என்ன? உலகத்தின் சகல நடவடிக்கைகளும் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டவை. என் உடம்பின் ரோமங்கள் அது வெண்ணிறமாக மாறுவதாக இருந்தாலும், என் தலைமுடிகள் உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அவன் நாடாம உதிர முடியாது. மனிதன் எவ்வளவு பலகீனமானவன் என்பதை குர்ஆன் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறது. வெளியாகும் பொழுது ஒன்றும் தெரியாது, முதுமை வந்த பின்னாலும் ஒன்றும் தெரியாது. இரண்டு அறியாமைக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன் மனிதன். பிறக்கும் பொழுது அறிவு கிடையாது, முதுமை அடைந்து விட்டால் லிகைலா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ, சூரத்துல் ஹஜ் அல்லாஹ் சொல்கிறான், சகலதையும் அறிந்துவிட்டு அறியாத ஒரு வயதின் பக்கம் நாம் அவனை தள்ளி விடுவோம் என்பதாக சொல்கிறான். மனிதன் அறியாமையில் பிறந்து அறிவது போல் பாசாங்கு செய்து அறியாமையிலேயே போயிட்டு முடிகிறதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. சகோதரர்களே, நண்பர்களே, சிறு பிராயமாக இருக்கலாம், முதுமையாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் இது கணக்கு கிடையாது. அல்லாஹ் பார்க்கிறது எதை? அவனுடைய வாலிபம் எவ்வாறு கழிந்தது, அவனுடைய ஆரோக்கியமான காலம் எவ்வாறு கழிந்தது. எந்த குழந்தைகளும் வயோதிபத்தை ஆசைப்படுறது கிடையாது. எந்த வயோதிபர்களும் வாலிபத்தை ஆசைப்படாமலும் கிடையாது. ஆனால் எந்த வாலிபனும்
வயோதிபத்தை ஆசைப்படுவதும் கிடையாது, குழந்தை பருவத்தை ஆசைப்படுவதும் கிடையாது. சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் இறுதி நபியை அனுப்பிவிட்டான். அவர் இறந்து விட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி மார்க்கத்தை நாங்க வாழ்றோம், கடைசி காலத்துல நாங்க வாழ்றோம். இதுக்கு பின்னால இன்னொரு குர்ஆன் இல்ல, இன்னொரு நபி இல்ல, இன்னொரு மார்க்கம் இல்ல, திருப்பி வஹி வரப்போறது கிடையாது. கடைசி மார்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அவர் ஷரியாவை படித்த ஆலிமாக இருந்தாலும் சரி, ஆலிம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர் முஸ்லிமாக இருக்கிறாரா, அவர் இந்த அமானிதத்தை சுமக்க வேண்டும். அடுத்த ஜெனரேஷன் நாங்க இதை நிரப்பமா ஒப்படைக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால இருக்கிறார். நபியோட வாழ்க்கையில முதல் ஹஜ்ஜும் அதுதான், இறுதி ஹஜ்ஜும் அதுதான். லட்சக்கணக்கான சஹாபிகள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக பேசுவாங்க. அவர்கள் பேசுற விடயத்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் உரக்க பேசுவார், சத்தமா பேசுவார். அவருக்கு பேர் சொல்லுங்க முபல்லிக். நபி அவர்கள் சொல்லுவதை உரக்க சொல்லுபவர். சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. சூரா மாயிதா அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய நாள் இந்த புனிதமான இடத்தில், இந்த புனிதமான ஹஜ்ஜில் மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக தந்து விட்டேன் என்ற ஆயத் இறங்கினதுதான் எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷம் அடைகிறார்கள், குதூகலிக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அழுகிறார்கள். எல்லாம் சொன்னாங்க, உந்துரு இலா ஹாதா ஷைக், இவரை பாருங்களேன். எல்லாம் சிரிக்கிற நேரத்தில் இவர் மாத்திரம் அழுகிறார். இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் தானே, இவர் ஏன் அழுகணும்? கேட்கப்பட்டது, ஏன் அழுறீங்க? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வஹல் பஅத தமாமி இல்ல நுக்ஸான். பூர்த்தி என்பது வந்த பின்னால் குறைபாடு என்பது ஆரம்பிக்க போகிறது, அதை நினைத்து நான் அழுகிறேன். மார்க்கம் பூர்த்தி ஆயிருச்சுன்னு சந்தோஷப்பட வேணாம், இதுக்கு பின்னால குறைய போகுது, குறைபாடு உண்டாக போகுது. ஸ்டாக் டேங்கில 1000 லிட்டர் தண்ணி இருக்குதா, அது நிரம்பி ஃபுல் ஆயிருச்சா, அடுத்தது என்ன ஆக போகுது? தண்ணி குறைய போகுது. ஃபில் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சகோதரர்களே, நண்பர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற நேரத்துல கடைசியா சொன்ன வார்த்தைகளை இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், என் குடும்பத்தையும் என்னுடைய குர்ஆனையும் உங்களுக்கு நான் அமானிதமாக விட்டு செல்கிறேன். என் குடும்ப விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கணும். வைத்ரதி, என் குடும்ப விஷயத்துல விளையாட வேண்டாம். சாதாரணமாக குடும்பமாக என் குடும்பத்தை நினைக்க வேணாம். ஃபாத்திமத்து கபீரி, ஃபாத்திமா என்னுடைய ஈர குழந்தைண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பேரப்புள்ள ஹசன் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சுவர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். ஃபாத்திமத்து ஸஹரா, சுவர்க்க பெண்களின் தலைவி. என் குடும்பத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், குர்ஆனின் விஷயத்தில் நீங்கள் அமானிதத்தை பேணுங்கள். சகோதரர்கள், நண்பர்களே, எங்கள்ல அவரவர்களுடைய தொழில்களுடைய அமானிதத்தை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகிறோம். எங்களுடைய உடம்பினுடைய ஆரோக்கிய விடயத்தில் அமானிதத்தை சரியாக நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்களுடைய நாட்டுடைய சட்டங்கள், அதனுடைய அமானிதம், அதனை சரியாக நாங்கள் நிறைவேற்ற நாம அல்லாஹ் தந்திருக்கிற இந்த இஸ்லாம் இதனுடைய அமானிதத்தை மாத்திரம் உலமாக்களுடைய தலையில போட்ட. அதுக்கு தானே மதரசாக்கள் இருக்குது, தலையில போட்ட.
நான் இருக்கிறேன், என் வீடு இருக்குது, என் வீட்டு குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு நான் ஷரியத்தை கொடுக்கணும், குர்ஆனை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅ யன்தஸிஉ. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு வீட்டிலிருந்து, ஒரு ஊரிலிருந்து, ஒரு காலத்தில் தீனை ஒரேடியாக பிடுங்க மாட்டான். இவர் தூங்குறாரு, எலிம்பாக்குறாரு, தீன் இல்லை, அப்படி இல்லை. ஒரேடியா தீன் காணாம போகாது. மாற்றமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். சகோதரர்கள், நண்பர்களே, இறுதி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் நாளுக்கு நாள் வீழ்ச்சியை நோக்கி வேகமாக நடைபோடுகிறது. அறிவியல் முன்னேறி 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 மனிதன் உலகத்தை தாண்டி சந்திரனில் கால் வைத்து அதுக்கு அங்கால போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன். அறிவியல் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கும் காலம் இது. ஆன்மீகம் அடிநோக்கியை கொண்டு சென்று கொண்டிருக்கும் காலத்தில் வாழ்கிறோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாஸ்திகர்கள் அதிகமாகிக் கொண்டு போறாங்க, முர்த்தத்துகள் அதிகமாகிக் கொண்டு போறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் அல்லாஹ் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய சுன்னாக்கள் காலுக்கு கீழால் புதைக்கப்படுகிறது. நபியும் சஹாபிகளும் ரத்தத்தை ஊத்தி வளர்த்த இந்த மார்க்கத்தை சில மனிதர்கள் ஏதோ நுனி நாக்கில சப்புற வெத்தலையை போல் பாவிக்கிறார்கள். ஹதீஸ் தானே, சுன்னத்து தானே. அல்லாஹ் சொல்லி எங்களை பயமுறுத்தவான. நாங்க மைக்கார் மை பெட்ரோல், இது ஏண்ட லைஃப், இது ஏண்ட ரூல்ஸ். சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாளில் கை சேதப்படுவார்கள். எனக்கு யாரும் இதை சொல்லி தரலையே. சூரத்துல் முல்க் சொல்லுங்க. நரகவாசிகளை பார்த்து மலாய்க்காமார் கேட்பாங்க, அலம் யத்திகும் நதீர். யாரும் வந்து உங்கள்கிட்ட உபதேசம் செய்யலையா தம்பி? யாரும் உனக்கிட்ட வந்து சொல்லலையா? உபதேசிகள் உன் காதுல வந்து விழலையா? அவர்கள் சொல்லுவார்கள், قالوا بلى قد جاءنا نذير. قالوا بلى, ஏன் இல்லை? உபதேசிகள் எங்கள் காதில் வந்து சொன்னார்கள். فكذبنا وقلنا ما نزل الله من شيء. நாங்கள் அவருடைய வார்த்தையை பொய்ப்பித்தோம். இவர் பொய் பேசுகிறார். இவர் பொய் பேசுகிறார். كنا نسمع لو كنا نسمع او نعقل ما كنا في اصحاب السعير. நாங்க கேட்டிருந்தா, நாங்க விளங்கி இருந்தா, அவர் சொன்னதை நம்பி இருந்தா நாங்க இந்த நரகத்தில் இருந்திருக்க மாட்டோம் என்பதாக நரகவாதிகள் சொல்லுவதை சூரா முல்க் அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் என்னை விரும்புகிறீர்களோ அவருடைய உள்ளத்தில் சூரத்துல் முல்க் மனனமாக இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஆச்சரியமான தகவல் நிறைஞ்சிருக்கிறது. சொல்ல வருவது என்னவென்றால், மார்க்கத்துடைய அமானிதத்தை பேணும் நாங்கள் ஒரு காலம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமதானுடைய காலம். ரமதானுடைய காலத்திலேயும் ஹரத்துடைய பூமியிலையும் திருந்தாதவர்கள், நான் சொல்லவில்லை, நான் சொல்ல தகுதியும் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகத் ஹருமல் கைர குல்ல. ரமதான் வந்தும் கூட ஒரு ஆள் தௌபாவை அடையல்ல, ஒரு ஆள் திருந்தல்ல, அவன் நாசமாகி விட்டான். ஹரத்துடைய பூமிக்கு ஒரு ஆள் போறாரு, உம்ராவுக்காக வேண்டி போறாரு, ஹஜ்ஜுக்காக வேண்டி போறாரு. அங்க போயிட்டும் கூட அவரோட பார்வை கண்ட்ரோல் ஆகுதில்லை. அல்லாஹ் சீல் குத்திருவா. இந்த இடத்திலையும் திருந்தாத உன் கண்ணு எந்த இடத்திலையும் திருந்த. அங்க போய் குர்ஆன் சொல்லுகிறது, லா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். மனைவியின் உறவு ஹராம், சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, இக்ராமா நடக்கணும். சகோதரர்களே, இதே மாதிரி தான் ரமதானுடைய காலம். ரமதானுடைய காலம் வந்தும் ஒரு ஆள் தக்வாவை சம்பாதிக்க தயாரில்லை, எளிமையான வாழ்க்கையை எடுத்து நடக்க தயாரில்லை.
சகோதரர்களே, இன்றைய உரையில் ஆக முக்கியமான 2 விடயங்களை நான் சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன். ஹஜ்ஜிலையும் சரி, ஹரத்துடைய பூமியிலையும் சரி, ரமதானுடைய மாதத்திலும் சரி, இந்த 2ஐயும் ஒப்பிட்டு எமது முழு வாழ்க்கையும் சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சுவர்க்கவாதி என்பதனுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், கோபம் வரும்போது அந்த கோபத்தை அவன் மிடராக விழுங்குவான். அல்லது யக்தும் கைதஹு இன்தல் கதப். கோபம் வரும் பொழுது கோபத்தை அடக்கும் ஆளுமை, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பலம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் உண்மையான முஃமின். குர்ஆன் சுவர்க்கவாதிகளுடைய 9 குணங்களை சொல்லுகிறது. அதுல ஒரு குணம் தான் வல் காஸிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். வல் காஸிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள். சகோதரர்களே, வாயை கட்டுப்படுத்துவதை விட கஷ்டமானது கண்ணை கட்டுப்படுத்துவது. கண்ணை கட்டுப்படுத்துவதை கஷ்டமானது கோபத்தை கட்டுப்படுத்துவது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், வாயை கட்டுப்படுத்துவதை விட கஷ்டமான ஒன்றுதான் கண்ணை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர. அதைவிட கஷ்டமானதுதான் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. நாம கோபத்தை வெளிப்படுத்துற இடம் எங்க? ஒன்று பலகீனமான தாய் தந்தையில, அல்லது என் வீட்டு மனைவியில், அல்லது குழந்தைகள். நம்மளை விட பலசாலியிட கோபத்தை வெளிப்படுத்துறது கிடையாது. எனக்கு அவர் மேல கோபம் வருது, ஆனா கோபத்தை வெளிப்படுத்த முடியல. ஏன்? அவர் என்னை விட பெரிய போஸ்ட் இருக்கிறார். என் கோபம் அவரை எத்தும் அளவுக்கு நான் அவருக்கு நிகரானவர் அல்ல. சகோதரர்களே, நண்பர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அதிகமா எனக்கு கோபம் வரும், இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மௌத்தி வாஇதா. தோழரே, உபதேசத்துக்கு மௌத்தே போதுமானது. மௌத்த நினைங்க, மௌத்த கல்புக்கு கொண்டு வாங்க, மௌத்துடைய சிந்தனையிலேயே ரோட்ல நடங்க, வாகனத்தை ஓட்டுங்க, இரவு தூங்குற நேரம் மௌத்த நினைச்சிட்டு தூங்குங்க, அடுத்த நாள் எந்திரிக்கிற நேரம் மௌத்த நினைச்சுக்கிட்டு எந்திரிங்க. நீங்க தக்பீர் கட்டுறீங்களா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே ஸல்லி ஸலாத முவத்திஅ, பிரியாவிடை செய்யக்கூடியவருடைய தொழுகையை போல் உன் தொழுகையை ஆக்கிக்கொள். இந்த ஜும்மா தொட்டு போன ஜும்மாக்கு முந்தின ஜும்மால நம்ம நாட்டுல அக்குர்ணையில ஒரு ஆளி மிம்பர்ல இருந்துகிட்டே மௌத்தா போனாரு. அவருக்கு தெரியாது அதுதான் அவருடைய கடைசி குத்துபா. ஜும்மா கூட அவருக்கு தொலை கிடைக்காது. என்னுடைய ஒவ்வொரு தொழுகைகளும், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் மரணத்தை முன்வைத்து இருக்குமாக இருந்தால், மௌத்துடைய சிந்தனையோடு இருக்குமாக இருந்தால், இந்த உலகத்தில் எனக்கு அதிகமான நண்பர்களை உருவாக்கி யாரை மன்னிக்க, விட்டு கொடுக்க தோல். சண்டை பிடிக்கிறீங்களா? சண்டை பிடிக்கவா, நான் எடுத்துட்டு போ. பழிவாங்கிற உணர்வு இல்லாமல் போய் 1400 வருடங்கள் கடந்தும் ஒரு மனிதரின் கொள்கை எமது நாடு வரை சென்றிருக்கிறது என்றால், முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாட்டுக்கும் விஜயம் செய்தது கிடையாது. அவர் கொள்கைகள் எங்கெல்லாம் சூரியன் படுகிறதோ அங்கெல்லாம் செல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? அதிகமான நேரம் கபிரிஸ்தான்ல தன்னை நேரத்தை கழிப்பார். கபூர்ல நேரத்தை கழிப்பார். கபிரிஸ்தான் ஜூரு அல் மகாபிர் ஃபஇன்னஹா துذكر الآخرة. உங்கள் கபர்களை சியாரம் செய்யுங்கள், அது உங்களுக்கு ஆகிராவை ஞாபகமூட்டும். இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு நேரம் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ஃபதஹல் பாப ருவைதா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக கதவை திறந்தார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வஅக்லகல் பாப ருவைதா, மெதுவாக கதவை மூடுறார். சுப்ஹானல்லாஹ். என் தாயும் தந்தையும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ப்பணமாகட்டும்.
தன் மனைவியுடைய தூக்கம் கலைஞ்சிட கூடாது என்பதற்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த நபி இல்லை, சந்திர மண்டலத்துக்கு போனவர் அல்ல. 1ஆம் வானம் 2ஆம் வானம் 7 வானம் தாண்டி சிதறத்தில் முந்தஹா தாண்டி சுவர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து இந்த உலகத்தை ஆட்டி உருட்டி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் அல்லாஹ் அவனை நேராக சந்தித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டு கதவை திறக்கிறாங்க. இந்த மனைவிட தூக்கம் கலைஞ்சிருக்க கூடாது, பகல் முழுக்க கலைப்புலையே நேரத்தை கழிச்சிருப்பா, நான் இல்லாத நேரம் என்னென்ன கஷ்டம் பட்டிருப்பாலோ, மெதுவா செருப்ப கரெக்டா இவர் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், ஒரு டீ கப்ப கழுவி வைக்க மாட்டேன். அது வேற தலையங்கம் சகோதரர்கள். நபி அவங்க என்ன பக்கத்துல வந்து படுத்தாங்க. நபி அவங்க கண்ணை மூடல்ல, கொஞ்ச நேரத்துக்கு எழுப்பினாங்க, திருப்பி மெதுவா கதவை திறந்தாங்க, மெதுவா செருப்பை போட்டு வெளியே போற நேரம் ஏண்ட மனசு சொல்லுது, ஆஹா இவர் என்ன விட்டுட்டு இன்னொரு மனைவிட்ட போறாரோ. உடனடியாக என்னுடைய முந்தானையை நான் தலையில் போட்டுக் கொண்டு நபி அவர்களை பின்துயர்ந்து ஆரம்பித்தார். நபி அவங்க போறாங்க போறாங்க போறாங்க, ஒரு இடத்துல போயிட்டு நின்றாங்க. நான் பார்க்கிறேன் முன்னுக்கு ஜன்னத்துல் பக்கீ கபர்ஸ்தானமாக இருந்தது. 3 தடவைகள் கையை உயர்த்தினார்கள், கீழே போட்டார்கள், கையை உயர்த்தினார்கள், கீழே போட்டார்கள். பிறகு நபி அவர்கள் திரும்பினாங்க, நானும் திரும்பினேன். நபி அவங்க கொஞ்சம் வேக நடை போட்டாங்க, அதை விட வேகமா நான் நடந்து ஓடி வந்து வீட்டு கதவை போட்டுக்கிட்டு படுக்கைக்கு வந்து திருப்பி நபி அவங்க வாராங்க. ஃபதஹல் பாப ருவைதா, மெதுவா கதவை திறக்கிறாங்க. மெதுவா மூடி கிட்ட வந்ததுதான் நான் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தேன். களைப்பால் ஓடி வந்த ஸ்பீடு மூச்சு வாங்குதனுக்கு மேல் வேர்த்து போட்டு, என்ன உடம்புல இப்படி மூச்சு வாங்குது, வேர்த்து போட்டு என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே ஆயிஷா உண்மையை சொல்லிடணும், இல்ல அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு தந்துரும். நான் உட்கார்ந்து நான் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். நீங்க வெளியே போற நேரம் நான் ஒரு என்ன மென்னினேன்னா, என்ன விட்டுட்டு நீங்க இன்னொரு மனைவிட்ட போறீங்களோ. சொன்னாங்க, ஆயிஷா உன் கணவனாகிய நான் ஒரு காலம் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், என் கண்ணு ஒன்னதான் பார்க்கும். நான் உங்களுக்கு பின்னுக்காலே வந்தேன், நீங்க ஜன்னத்துல் பக்கீல இருந்தீங்க, நீங்க திரும்புற நேரம் நான் ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. சொன்னாங்க, அந்தி ஸமாதுல்லதி ரஅய்து அமாமி, அந்த எனக்கு என்னுடைய கண்ணுக்கு முன்னால் ஓடி சென்ற அந்த கருப்பு உருவம் நீதானா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நான் வீட்டுக்குள்ள வந்த பின்னால உன் அருகில் நான் உறங்கும் பொழுது ஜிப்ரீல் என்னை வெளியில கூப்பிட்டாரு. நீ தூங்கும் ஆடையில் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஜிப்ரீல் வந்தது கிடையாது. நான் அவருக்கு அவகாசம் கொடுத்தேன், என் மனைவி தூங்கும் வரை. ஹத்தா லா தஸ்தௌஹிஷி, தனிமையின் வெறுச்சிக்கு நீ பயப்படுவாய், தூக்கம் போக நீ தூங்கிவிட்டாய் என்பதாக எண்ணி நான் வெளியே சென்ற பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் ஜன்னத்துல் பக்கீ வாசிகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்யும்படி. சகோதரர்களே, இந்த உலகத்தில் மா மனிதர், இந்த உலகத்தில் மகா அறிஞர், அவரிடம் ஒரு சஹாபி கேட்கிறார், இப்னு மாஜால வர ஸஹீஹ் ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் மன் அக்யஸுன் நாஸ், மக்கள் ஆகப்பெரிய புத்திசாலி யார்? யார் யார்ட்ட கேட்கிறது? இந்த உலகத்துடைய சகல கலைகளையும் கரைச்சு குடிச்சவர் யாரும் இல்லை. ஒரு கலையில் பாண்டித்தியம் பெற்றவன் சிறந்தவன், சகல கலைகளையும் ஊர்காமார் தொட்டதை விட. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தின் கலைகளில், திறமைகளில், ஆற்றல்களில் ஆகச் சிறந்த அறிவாளி யார் தெரியுமா? அக்ஸருஹும் ஸிக்ரல் லில் மௌத், மரணத்தை அதிகம் ஞாபகம் செய்வார், மரணத்தை அதிகம் ஞாபகம் செய்வார், வாரி வாரி வழங்குவார். சஃப்வானு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னால ஒரு மலைக்கு மேல நிக்கிறாங்க. சஃப்வான் அந்த டைம் காஃபிர், கண்ணு கட்டிய தூரம் ஆட்டும். அந்த சஃப்வான் சொன்னாரு, ஓ முஹம்மத், சஹாபிகள் மட்டும் தான் யா ரசூலல்லாஹ், காஃபிர்கள் யா முஹம்மது, ஓ முஹம்மதே. இந்த ஆட்டு மந்திர சொந்தக்காரன் எவ்வளவு பெரிய வசதியான ஆளா.
நபி அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? ஆமா, அவ்வளவு பெரிய ஆட்டு மந்தை, கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் பள்ளத்தாக்கே அப்படியே அடைச்சிருக்கு, அவ்வளவு நீட்டமான ஆட்டு மந்தை. நபி அவங்க சொன்னாங்க, முழு ஆட்டு மந்தையும் நான் உனக்கு தந்து விட்டேன். உடனடியாக கையை பிடிச்சு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். இது மாதிரி ஒரு நன்கொடைய சாதாரண மனிதனால கொடுக்க இயலாது. சகோதரர்களே, மரணத்தை உள்ளத்துக்கு எடுங்க, மௌத்த உள்ளத்துக்கு எடுங்க. இந்த ரமதானுக்கு முன்னால நானும் சரி, இந்த மஜ்லிஸில் இருப்பவர்களும் சரி, எத்தனை பேர் வெகு சீக்கிரம் இஸ்ராயலை சந்திக்க போறோம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சந்திக்கிற நாள் என் வாழ்நாள் சிறந்த நாள் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் இந்த மிம்பர் மேடைகளின் சுருக்கம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து எந்த நாளில் அவனை சந்திக்க இருக்கிறோமோ அந்த நாளை நம் வாழ்நாள் சிறந்த நாக்குவானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இறக்கும் பொழுது தௌபாவுடைய மௌத் நசீபாக்கிரு யா அல்லாஹ். ஒரு தடவை தானே பிறக்க முடியும் யா அல்லாஹ், ஒரு தடவை தானே இறக்க முடியும் யா அல்லாஹ். இறந்தவர்கள் யாரும் பிறக்க முடியாது ரப்பே. அந்த மௌத்துக்கு முன்னால எங்கள் அனைவருக்கும் முழுமையான தௌபாவை நசீபாக்கிரு யா அல்லாஹ். தௌபா இல்லாத மௌத்த தந்துராதே, ஹராத்துல மௌத்த தந்துராதே, ஜினால மௌத்த தந்துராதே, சினிமால மௌத்த தந்துராதே, கோர விபத்துகள்ல மௌத்த தந்துராதே. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க தாயிட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரத்தத்தை பாலாக்கி தந்தாரம்பே, பிள்ளைக்கு நோயிண்டா தாங்க மாட்டாரம்பே, பிள்ளைக்கு பசிண்டா தூங்க மாட்டாரம்பே. எங்களுக்காக வேண்டிய கனவு கண்டோள் யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டிய அழகை இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள், ஆளுமையை இழந்தாள், சகலதையும் இழந்தாள். தனக்காக வேண்டி சமைச்சது கிடையாது ரப்பே. அந்த தாயை படுக்கையில போட்டு சோதிச்சிராது, உம்மா மௌத்தா போன நல்லமே என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுத்துறாது. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ், தந்தையிட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரத்தத்தை வேர்வையா சிந்தவர் யா அல்லாஹ். நான் படும் கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரியா அல்லாஹ். அவர் படிக்கல ரப்பே, எங்களே படிக்க வச்சார் யா அல்லாஹ். அவர் ஓதல்ல யா அல்லாஹ், எங்களை ஓத வச்சார் ரப்பே. முதல் தொலை கண்டோம், முதல் கைபிடிச்சு மஸ்ஜிதுக்கு போனோம். அந்த சீதேவியை கைவிட்டாது. எத்தனையோ தனிமையில் அழுதிருப்பார் யா அல்லாஹ். எங்களுக்கு அவனி யாரியாட்டோ கடன் வாங்கி இருப்பார் ரப்பே. அந்த சீதேவியை படுக்கையில போட்டு சோதிச்சிராது, சுஜூத் செய்ய முடியாத நோய்களை கொடுக்கிறாது. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸ்ல எத்தனையோ பேர் உம்மா வாப்பாவை இழந்துட்டோம் ரப்பே. இருக்கும் பொழுது அருமை விலங்கல்ல ரப்பே, இருக்கும் பொழுது அந்த சொர்க்கம் நறுமணம் ஆகல ரப்பே. அந்த சீதேவிகள் கபர சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலை விட்டும் பாதுகாத்து ரப்பே. எங்க உஸ்தாத்மார்கள பாங்கள் மன்னிச்சிரியா அல்லாஹ். ஓண்ட குர்ஆன், ஓண்ட ஹதீஸ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சொல்லி தந்தாங்க ரப்பே. அந்த சீதேவிகளை கைவிட்டுறாத, யார்ட முன்னுக்கும் தலைகுனிய வச்சிராது, யார்ட்டையும் கை நீட்டு வச்சிராது. ஓண்ட அன்பு நபியோட வாழ்க்கையை படிச்சு கொடுக்கிறவங்க யா அல்லாஹ். அந்த சீதேவிகளை கபூல் செய்வாயாக. இறக்க வல்லவனே யா அல்லாஹ், இந்த மஜ்மாவை கபூல் செய்வாயாக. வரக்கூடிய ரமதானில் சிறப்பான ரமதானாக ஆக்கில் புரிவாயாக. எந்த ரமதான் எங்களுக்கு துஆ செய்யுமோ அப்படியாப்பட்ட ரமதான எங்களுக்கு ஆகுவாயாக. எந்த ரமதான் நீ என்னை நாசமாக்கியது போல் அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக என்று சொல்லுமோ அப்பேற்பட்ட ரமதானை விட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. இறக்கவல்லவனே யா அல்லாஹ், எத்தனை நாள்கள் இருந்தாலும் எங்களுக்கு கடைசி ஒரு நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாள் எங்க வாழ்நாள்ல சிறந்த நாள் ஆக்கிறியா அல்லாஹ். எத்தனை இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு கடைசி ஒரு இடம் இருக்குது ரப்பே. அந்த கடைசி இடத்தை ஜன்னத்துல் பக்கீல தாயா அல்லாஹ், ரசூலுக்கு பக்கத்துல தாயா அல்லாஹ். நீ தர நாடினாக்கு தடுக்க யார் இருக்கிறார் ரப்பே? நீ தடுக்க நாடினால் தருவதற்கு யாரும் இல்லை யா அல்லாஹ். இந்த ஏழைகளுக்கு யா அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எத்தனை வார்த்தைகள் முடிந்தாலும் எங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நாக்கில் புரிவாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.